ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இட்லி, தோசைக்கு சாம்பார், சட்னி அந்த மாதிரி அரைக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கத்திரிக்காய் கடையல் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இந்த கத்திரிக்காய் கடையல் தான் இட்லி தோசைக்கெலாம் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நானே கடுகும் சீரகம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இந்த 2மே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் 3 பெரிய சைஸில் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கினா போதும். இப்போ இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பாதி அளவுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயும் ஒரு 2 பெரிய சைஸில் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நமக்கு சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. சும்மா லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த கடையிலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக அது முங்குற அளவுக்கு ஊற்றினாலே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்ந்தாச்சு. இதுவே நல்லா நமக்கு முங்குற அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு போதும். இப்போது குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா நைஸாக மசிஞ்சு வரும் உங்களுக்கு. நல்லா குழைவாக வெந்து வந்தால் தான் நமக்கு கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 4, 5 விசில் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கடையும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மறுபடியும் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தாளிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நம்ம ஃபஸ்ட்டே தாளித்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லாஸ்ட்டில் வேணால் கடுகு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் தாளித்து கூட கொட்டிக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கலை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதே மாரி சிம்பிளா சூப்பரான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.